ஹாய் டியூட்ஸ் நான் உங்கள் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்வர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்ச நாளாகவே பேசணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி நீ பேச போகிறேன். ஸோ இப்போ எதை பற்றி மெயினாக பேச போகிறோம் அப்படின்னா மான்ஸ்டர்வர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸ் இது சரியா இல்லை தப்பாங்கிறது தான். ஏன்னா ஜாப்பனீஸ் அந்த காட்ஸிலா பார்த்தவங்கலாம் இந்த மான்ஸ்டர்வர்ஸ் காட்ஸிலா இந்த ஃப்ரான்ச்சைஸே ஓரளவுக்கு வெறுப்பாங்க. இந்த மான்ஸ்டர்வர்ஸே அது சரியா தப்பாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்ஸிலாவில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து வருவோம்னா அப்போ காட்ஸிலா ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 1957 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு படம் வருது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கிளாசிக் ஹிட்டு. அதாவது அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் படத்தை அவ்வளோ எமோஷ்னலாக யாருமே அது வரைக்கும் எடுத்ததில்லை. நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காட்ஸிலா படம் மான்ஸ்டர்லாம் அந்த காலத்து படத்தை நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அது நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஆனால் அந்த படத்தோட ஹியூமன் கேரக்டர்ஸ் அவ்வளோ பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. அது இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு டைம்லெஸ் கிளாசிக்காக நம்மளுக்கு இன்னொன்று எமோஷன்லாம் கனெக்ட் ஆகிறது காரணம் அது ஹியூமன் கேரக்டர்ஸ் தான். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே அமெரிக்காவில் கிங்காங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தோம்னா அங்கே நம்ம இப்போ எப்படின்னா மான்ஸ்டர்ஸ் பிரச்சனையே என்னன்னா காட்ஸிலா படங்கள் டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இறக்குறாங்க, காசுக்காக இறக்குறாங்க அப்படின்னு தான் ஜாப்பனீஸ் காட்ஸிலா ஃபேன்ஸ் சொல்கிறது. ஆனால் ஒத்து பார்த்தோன்னா காட்ஸிலா 1957 அப்புறமா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் காட்ஸிலா ரேட்ஸ் அகைன் அப்படின்னு ஒரு படம் வருது. இது முழுக்க முழுக்க கேஷ் கிராப் படம். அப்படின்னா மணி கிராப் படம். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு காட்ஸிலா ஹிட் ஆனதை பேஸ் பண்ணி உடனே இப்போ ஒரு காட்ஸிலா படம் இருக்குன்னா அடுத்து காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் நிறைய தப்புங்க பண்ணியிருக்காங்க, இவங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த காட்ஸிலா படங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே செம்ம குஃபியாக இருக்கும். எதுவுமே பெருசாக உங்களுக்கு நல்லாவே இருக்காது. முக்கியமாக இந்த மான்ஸ்டர் வர்சஸ் மான்ஸ்டர் படங்கள்லாம் வரும்ல, கிங் கிடாரா, மாத்ரா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். காட்ஸிலாலாம் ஒரு மாதிரி எங்கே தாவும் அப்படின்னு நிறைய பண்ணும். அதெல்லாம் அந்த கேரக்டர் குழந்தைங்க கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஃபன் அவங்க இறங்கி பண்ணுது. அதுக்கு நான் மோசமான படம் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த படத்துலையும் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த படம் நம்மளுக்கு எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதில் ஹியூமன் கேரக்டர்ஸ்லாம் மெயினாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. காட்ஸிலாவை இந்தந்த எக்ஸ்ட்ரீமை கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடுவாங்க. அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே மெயினாக காட்ஸிலா முழுக்க சண்டைக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா காட்ஸிலான்னு ஜாப்பனீஸ் காட்ஸிலா எடுத்துக்கிட்டாலும் அங்கே நல்ல படம்னு ஒரு 4 தான் ஒன்று இருக்குது. அது யாரும் ஆராய்ச்சி பண்ணாமல் வெறும் ஒரு படம் 2 படத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாப்பனீஸ் காட்ஸிலாலாம் வேறு லெவலு, இங்கே உள்ள காட்ஸிலா தப்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா காட்ஸிலா ஹாலிவுட்டில் ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறாங்க. அது எப்போனா 1998 ஒரு காட்ஸிலா அடாப்டேஷன் வருது. அது ஒரு பெரிய டேரக்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவர் இண்டிபெண்டன்ஸ் டே 2012 எடுத்தவர்னு நினைக்கிறேன். அவரும் கொஞ்சம் பெரிய டேரக்டர் தான். அவரை வச்சு எடுக்கும்போது படம் கிராஃபிக்ஸாக விஷுவலாக அந்த டைமில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கதையாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இவங்க யாருக்கும் அது பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போ ஜாப்பனீஸ் அந்த டைமில் ஒரு 10 வருஷத்துக்கு காட்ஸிலா படமே எடுக்காமல் இருந்தாங்க. அதாவது இவ்வளோ நாள் சேச்சுரேட் பண்ணிட்டோம், ரொம்ப படம்லாம் ஃப்ளாப் ஆக தொடங்கிடுச்சுன்னு 10 வருஷத்துக்கு படமே எடுக்காமல் இருக்கும்போது அமெரிக்கா அதை எடுத்த படம் செம்ம அடி வாங்குது. யாருக்குமே அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாப்பானுக்கு நம்மளோட ஒரு மான்ஸ்டரை இந்த மொத்த உலகத்துக்கும் எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க அமெரிக்கா. ஆனால் ரொம்ப கேவலமாக எக்ஸ்போஷர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவங்க அடுத்து 2000 த மில்லேனியம் காட்ஸிலாம் படம் எடுக்கிறாங்க. பயங்கரமான படமாக அந்த இடத்துல ஹிட் ஆகுது. அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு ரிவெஞ்சாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் அந்த இடத்துல பயங்கரமாக ஹிட் ஆகுது. ரூட் ஆஃப் த ஸ்டோரி போகுது. அதாவது காட்ஸிலா ஃபஸ்ட் எப்படி உருவாச்சுன்னா போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு மக்களோட ஒத்துமை எப்போல்லாம் சிதறதோ, இயற்கை எப்போல்லாம் நாசமாக்கப்படுதோ, சமநிலை அந்த இடத்துல உடைக்கப்படுதோ அந்த இடத்துல காட்ஸிலா மக்களை ஒன்றா சேர்க்குங்கிறதா கதையை. ஸோ அந்த ரூட்டை வச்சு எடுத்த படம் தான் காட்ஸிலா மில்லேனியம். ஸோ அதை எடுத்தோன்னே திரும்ப ஹாலிவுட் 1998 அப்புறம் 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களுக்கு ஹாலிவுட் காட்ஸிலாவை தொடவே எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் பீட்டர் ஜாக்சன் வச்சு ஒரு கிங்காங் படம் எடுத்தாங்க. அதுவும் நல்லா போச்சானு சரியாக தெரில. ஸோ அதுக்கப்புறமா அந்த படம் தான் காட்ஸிலா 2014. ஸோ இந்த படம் ஒரு முக்கியமான படமாக அமையுது. ஏன்னா ஹாலிவுட் அடாப்ட் பண்ண காட்ஸிலாலே ஃபஸ்ட்டு மக்களுக்கு பிடிச்ச காட்ஸிலா இதுதான். இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜாப்பனீஸ் காட்ஸிலா எதை நல்லா பண்ணணும்னா அது ஒரு மான்ஸ்டராக காட்டுறது காட்ஸிலாவை. அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு த்ரெட்டாக, ஒரு மிஸ்ட்ரியாக, ஒரு பெரிய ஆபத்து கொடுக்குற ஒரு இதாக பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் நல்லாவே போகும் காட்ஸிலா 2014. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ஹிட் ஆனாலும் திரும்ப ஜாப்பனீஸில் பல வருஷமாக காட்ஸிலா படம் எடுக்காமல் இருந்தாங்க. மில்லேனியம்க்கு அப்புறம் 2 படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஸோ திரும்ப ஜாப்பனீஸ் வராங்க, நாங்கள் திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகுது. அந்த படத்தை பற்றி அப்புறம் சொல்கிறேன்.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூனிவர்ஸ் பில்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அதாவது நம்ம அடுத்தடுத்து மான்ஸ்டர்ஸை வச்சு ஒரு மான்ஸ்டர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைமில் 2016 வந்த படம் தான் ஷின் காட்ஸிலா. இது வந்து யார் எடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் எடுத்த படம். அந்த ஒரு படம் ப்ரொடக்ஷன் போச்சுன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த படம். இந்த படம் வந்து டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இவாஞ்சலியன் ஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ், ஒரு அனிமே சீரிஸ் பயங்கரமாக இருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த சீரிஸோட டேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அனிமையாக லைவ் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தான் படம் இருக்கும். அதாவது வந்து ஒரு காட்ஸ்லாம் வந்தால் மக்கள் சைடு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய படம் எடுத்தாச்சுங்கிறதுனால ஒரு கவர்மெண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற படம் தான் இது. செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததுலேயே மோஸ்ட் மெனசிங், டேஞ்சரஸ், நம்மளுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு பயம் கொடுக்குற ஒரு காட்சிலானா அது கண்டிப்பாக ஷின் காட்சிலா தான். ஷின் காட்சிலா வந்து ரொம்பவே கோரா ரூத்லெஸ்ஸாக எடுத்திருப்பாங்க. எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ஒரு பக்கம் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சராகவே ஷின் காட்சிலா வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ அடுத்து 2018 காங் ஸ்கல் ஐலண்ட் வருது, பெரிய ஹிட்டு. 2019 கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் வருது. கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் தான் காட்ஸிலா படங்கள் இத்தனை வருஷத்தில் வந்ததுலேயே விஷுவலி ஒரு கிராண்டர், இதுதான் காட்ஸிலா அப்படின்னு நம்மளுக்கு வந்து பெருசாக காட்டின ஒரு படம். காட்ஸிலாவை ஒரு ஹீரோவாக காட்டின படம். அது வரைக்கும் காட்ஸிலா வில்லனாக இருக்கும், ஹீரோவாக இருக்கும், எல்லாமே பண்ணும். பட் இந்த உலகத்தை காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அந்த கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் மாதிரி ஒரு காட்ஸிலா வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து காட்டின படம்னா அதுதான். ஸோ அந்த படத்தில் கிங் கிடோரானா அவ்வளோ எப்பிக்காக காட்டினோன்னா திரும்பவும் ஜப்பான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற படம் வந்து ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகுது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காட்ஸிலா வர்சஸ் காங் அப்படிங்கிற ஒரு படம் கொரோனா டைமில் வருது. கொரோனா டைமில் படங்கள் வந்து ஹிட் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் நோவே ஹோம் மட்டும் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா பேட்டிங், அதாவது டோபி, ஆண்ட்ரூ எல்லோரும் இருக்காங்க, வாங்க வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டி ஹிட் ஆகின ஒரு படம். ஆனால் இன்னொரு பக்கம் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு படம் 2 மிருகத்தை பார்க்குறதுக்காகவே எல்லாருமே போகலான்னு சொல்லலாம். காட்ஸிலா வர்சஸ் காங் அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் அப்போவே வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான கிரேஜை கிரியேட் பண்ணிச்சு அந்த ட்ரெய்லர். எனக்குமே தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கும் போது பாடுறான் கிங் காங் மாதிரி இருக்கான், காட்ஸிலா வந்து அடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம லைஃப்பில் வந்து இந்த காங் காட்ஸிலா இந்த 2 வார்த்தையும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது 2 ஃபேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பேட்டில் ஆஃப் அ ஜென்ரேஷன் மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா பழைய கிங் காங் வர்சஸ் காட்ஸிலான்னு இருக்கும், காட்ஸிலா கிடோரா, காட்ஸிலா மாத்திரம் நிறைய வர்சஸ் படம் ஜப்பான் எடுத்துருப்பாங்க. ஆனால் ஒத்து கவனிச்சோன்னா காட்ஸிலா வர்சஸ் காங் தான் இந்த வர்சஸ் படங்களே பெஸ்ட்டு. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா காட்ஸிலா வர்சஸ் காங் வந்து ஜப்பானில் உள்ள 75% 80% படத்தை விட பெட்டர்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் இன்னும் ஷின் காட்ஸிலா அந்த ஒரிஜினல் காட்ஸிலாவுக்குலாம் அது வராது, ஒத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரூட்டோடு எடுத்திருப்பாங்க. இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக எடுக்கிற படம். அப்படி பார்த்தோன்னா வந்து காட்ஸிலா வர்சஸ் காங் எவ்வளோ நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஹியூமன் கேரக்டர் நல்லா இல்லை, இங்கிலீஷ் காட்ஸிலாவில் ஹியூமன் கேரக்டர் நல்லா இல்லை, இதெல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் வந்து ஹியூமன் கேரக்டர் வந்து ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க கதை. இங்கே மான்ஸ்டர்ஸான காங்கு காட்ஸிலாவுமே ஹீரோஸ் தான், அவங்களே ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கதை போய்ட்டுருக்கும். ஸோ எனக்கு காட்ஸிலா வர்சஸ் காங் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சுன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஜப்பானில். திரும்பவும் காட்ஸிலாவுக்கு இருந்த அந்த ஒரு பேரை திரும்ப எடுத்து கொடுத்த ஒரு படம். அதாவது ரூட்டில் நாங்கள் திரும்ப எங்கள் மக்களை வச்சு ஹியூமன் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்த படம் -1 இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு 7 மில்லியன் to 10 மில்லியன் பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்த ஒரு படம் 80 மில்லியன் 100 மில்லியனை கிராஸ் பண்ணுது. அதெல்லாம் வந்து பெரிய பட்ஜெட் ரிப்போர்ட், ஆஸ்கர் நாமினேட் ஆகுது விஎஃப்எக்ஸுக்கு. ஸோ வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ கம்மி பட்ஜெட்லேயே எங்களால் இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு நாடு வந்து ப்ரூவ் பண்ணுதில்ல. ஒரு இண்டஸ்ட்ரி எங்களால் வந்து ஹாலிவுட் அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பணம்லாம் தேவையில்லை, நாங்கள் கொஞ்சம் பணத்துலேயே எங்களால் அதே குவாலிட்டியை கொடுக்க முடியும், பயம் கொடுத்த முடியும் எங்களால் காட்ஸிலா வச்சு அப்படிங்கிறத பண்ணாங்க. அதே டைமில் காட்ஸிலா எக்ஸ் காங் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரும் வருது, அதுவுமே நல்லா தான் போகுது. இப்போது இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, காட்ஸிலா எக்ஸ் காங்கில் வந்து காங்கும் காட்ஸிலாவும் சேர்ந்து ஷீமோன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு மான்ஸ்டரையும் ஸ்கார்னு ஒரு காங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண போகுது. இது வந்து என்னடா இது காங் காட்சிலலாம் பயம் கொடுத்து தான் செய்யணும், அவ்வளோ பெரிய மான்ஸ்டருங்க, ஆனால் அது வந்து நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஏன் காப்பாற்றக்கூடாது? என்டர்டெயின்மெண்ட் தானே, படம் தானே, என்டர்டெயின்மெண்ட் தானே. அப்படி இருக்கும்போது நான் இதை வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறேன், ஹெல்த்தியான ஒரு ஃபைட்டாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து மக்களுக்கு என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி பிளாஸ்ட்டாக 4-5 சண்டே போட்டு ஒரு பக்காவான காட்சியில் இருக்காங்க. ஒரு 2 மான்ஸ்டரை வந்து சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ விஎஃப்எக்ஸ் பண்ணி பக்காவாக எடுக்கிற படம்னு எதுவுமே எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கே தெரியும்.
ஸோ அப்படி இருக்கலாம் அதை அவங்க பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு போட்டியாக நாங்கள் எங்கள் ஓனாக எங்கள் ரூட் வச்சு நாங்கள் வந்து ஹியூமன் எமோஷனலாக வச்சு சென்டிமெண்ட்லாம் பயமுறுத்துற மாதிரி ஒரு காட்சியில் படம் எடுக்கிறோன்னு ஜப்பான் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. 2 பக்கமும் ஜெயிக்க தேர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸுக்கு நல்ல சினிமா கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பேட்டிலாக தான் பார்க்குறேன். அண்ட் வந்து சீரியஸாக சொல்லணும்னா சப்போர்ட்டும் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.